இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா இந்த ஃபிளாஷ் ஃபில்ன்றது எக்ஸலுக்குள்ள இருக்க குட்டி ஏஐ மாதிரி. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க சூப்பர்வைசர் வந்து உங்களை வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் சீரியல் நம்பர் போட சொல்றான்னு வச்சுக்கிடுவோம். அப்படி இல்லைன்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 12 மாசத்தையும் டைப் பண்ண சொல்றான்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட டைப்பிங் திறமையை பயன்படுத்தி முன்னாடி சொன்ன அவ்வளோத்தையும் டைப் பண்ணுவீங்களா? இல்லை எக்ஸலுக்கு ஒரு சீக்ரெட் பவர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க வேலையை ஸ்மார்ட்டாக முடிப்பீங்களா? நானா இருந்தேன்னா அந்த சீக்ரெட் பவரை யூஸ் பண்ணி வேலையை ஸ்மார்ட்டாக தான் முடிக்க பார்ப்பேன். இந்த பிரச்சனையை சரி செய்ய நம்ம எக்ஸலுக்கு இருக்கிற சீக்ரெட் பவரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆட்டோ ஃபில் அண்டு ஃபிளாஷ் ஃபில். இந்த 2 சீக்ரெட் பவரையும் எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த 2 சீக்ரெட் பவர்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி எக்ஸலில் விளாடுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு த எக்ஸல் ட்ரைனர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்சிவா. உங்களுக்கு ஒரு எக்ஸல் சீட்ல 1ல இருந்து 100 வரைக்கும் சீரியல் நம்பர் போடணும்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு நீங்க ஒரு செல்லில் 1, அடுத்த செல்ல 2, அடுத்த செல்ல 3 இப்படின்னு ஒவ்வொன்றுக்கா டைப் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக முதல் செல்ல 1, 2வது செல்ல 2 இதை மட்டும் டைப் பண்ணிட்டு இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர்ல பாருங்க ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஃப்ரீ ஹேண்டில். இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மேலே நான் கர்சரை கொண்டு போனோம்னா ஒரு மாதிரி மாறுது பாருங்க, ப்ளஸ் சிம்பிள் மாதிரி மாறுதா? இப்போ வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ண மாதிரியே எனக்கு எத்தனை நம்பர் வேணுமோ அது வரைக்கும் நான் ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டேன்னா அதுவாகவே ஃபில் ஆகிக்கிறோம். இதை பார்த்தீங்களா? இப்போ எனக்கு 100 நம்பர் வரைக்கும் வேணும் அப்படின்னா இதை நான் இங்கே கிளிக் பண்ண மாதிரியே அப்படியே ட்ராக் பண்ணி 100 வரைக்கும் நான் கொண்டு போய்கிட்டேன்னா எனக்கு 100 வரைக்கும் நம்பர் அதுவாகவே ஃபில் பண்ணிக்கிறோம். அதுவாகவே எனக்கு டைப் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், எனக்கு 100 நம்பர் வரைக்கும் சீரியல் நம்பர் வேணுன்றதுக்காக நான் செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு செல்லாக இப்படி கிளிக் பண்ணிட்டு 3, 4, 5 இப்படி கவுண்ட் பண்ணணுமான்னு கேட்காதீங்க. அதுக்கு அவசியம் இல்லை. இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறப்பயே எனக்கு சைடில் வந்து எத்தனை கவுண்ட்டுன்றதை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ 10 வந்துருச்சு, அடுத்து 11 வருது பாருங்க. இப்படியே எனக்கு வேணுன்ற அளவுக்கு நம்பர் வரைக்கும் நான் கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 75 வரைக்கும் வேணும்னா 75 காமிக்குதா? இப்போ நான் 75 வரைக்கும் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன்னா 75 வரைக்கும் எனக்கு சீரியல் நம்பர் அதுவாகவே போட்டு கொடுத்துரும், டைப் பண்ணி கொடுத்துரும். இப்போ எனக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் நான் டைப் பண்ணாமலே நான் சீரியல் நம்பர் இதில் என்ட்ரு போட்டுட்டேன். சரி, இப்போ நான் 1ல இருந்து 100 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஆனால் என்னோட சூப்பர்வைசர் இப்போ ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு 12 மாசத்தையும் டைப் பண்ண சொல்றாரு. அப்போ நான் 12 மாசத்தையும் டைப் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ 12 மாசத்தையும் ஒரு சீட்ல நீங்க டைப் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா முதல்ல ஜனவரி மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீட்ல ஜனவரி நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு டைப் பண்ண செல்ல கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஹேண்டில கிளிக் பண்ண மாதிரியே நான் ட்ராக் பண்றேன். இப்போ எனக்கு வந்து டிசம்பர் வரைக்கும் வேணும். இப்போ சைட்ல பாத்தீங்கன்னா வந்து அது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இப்படி வருது. டிசம்பர் வரைக்கும் வேணும் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டு நான் விட்டுட்டேன்னா எனக்கு அந்த மந்த்தை அதுவாகவே டைப் பண்ணி கொடுத்துரும். இப்போ உங்க சூப்பர்வைசர் வந்து மண்டே, டியூஸ்டே அப்படின்னு 7 கிழமையும் டைப் பண்ண சொல்லி அடம் பிடிக்கிறாரு ப்ரோ. இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடி பண்ணோம்ல அதே தான். எப்படி நம்ம ஜனவரி மட்டும் டைப் பண்ணி ஃபுல் ஹேண்டில் கிளிக் பண்ண மாதிரி ட்ராக் பண்ணோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல மண்டே அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஹேண்டில் பிடிச்ச மாதிரி கிளிக் பண்ண மாதிரியே ட்ராக் பண்ணோம்னா மீதி இருக்க 7 நாளுங்களும் வந்துடும் அதுவாகவே. டைப் ஆயிருச்சா? இப்போ பாருங்க டைப் ஆயிருக்கா? ஐயோ ப்ரோ, என்னோட சூப்பர்வைசர் பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன 2, 4, 6, 8ன்னு ஈவன் நம்பரா டைப் பண்ண சொல்றாரு. அப்படி இல்லைன்னா 1, 3, 5, 7ன்னு ஆட் நம்பரா டைப் பண்ண சொல்றாரு. ப்ரோ இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா உங்க சூப்பர்வைசரையே யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு ட்ரிக் நம்ம கையில இருக்கு. உங்களுக்கு ஈவன் நம்பர் மட்டும் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க 2, 4, 6 இப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபில் ஹேண்டில் பிடிச்சி கிளிக் பண்ண மாதிரியே ட்ராக் பண்ணீங்கன்னா எது வரைக்கும் எந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணீங்கன்னா அதுவே ஈவன் நம்பர் ஃபுல்லாக அதுவே டைப் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்துருச்சா? ஈவன் நம்பர் மட்டும்தான் இருக்கும். 2, 4, 6, 8, 10, 12ன்னு. இல்லை எனக்கு ஆட் நம்பர் மட்டும்தான் வேணும்னா இதே மாதிரி தான். இப்போ வந்து 1, 3, 5 இப்படின்னு டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு
ஃபில் கியரை கிளிக் பண்ண மாதிரியே எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும், இப்போ எனக்கு வந்து 35 வரைக்கும் வேணும்னா 35 வரைக்கும் கொண்டு வந்துட்டு விட்டுட்டேன்னா அதுவாகவே எனக்கு டைப் பண்ணி கொடுத்துருது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 3 5 7 9 11 ஆட் நம்பர் மட்டும்தான் வரும். இப்போ உங்களுக்கு ஏ காலத்துல எம்ன்ற இனிஷியல் இருக்கு, பி காலம்ல பாத்தீங்கன்னா கமலேஷ் அப்படின்னு பேர் இருக்கு. எனக்கு வந்து சி காலத்துல எம் கமலேஷ் அப்படின்ற இது ரெண்டையுமே சேர்த்து கம்பைன் பண்ணி வேணும். இதே மாதிரி இங்க இருக்க அத்தனை பேருக்கும் இப்போ ஒரு 5 பேர் இருக்கு, ஆனா இதே மாதிரி ஒரு 50 100 பேர் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கு இதே மாதிரி கமெண்ட் பண்ணி டைப் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் இப்போ நீங்க எப்படி இந்த ரெண்டு ஏ காலத்தையும் பி காலத்தையும் எப்படி சேர்க்கணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அதை எக்ஸலுக்கு புரிய வைக்கிற மாதிரி முதல் டேட்டாவை மட்டும் டைப் பண்ணி காமிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து இந்த டேட்டா ஃபுல்லா வந்து எப்படி வரணும்னா எம் கமலேஷ். இப்போ நான் வந்து ஏ காலத்தில் இருக்கிற லெட்டர் இனிஷியலையும் பி காலத்தில் இருக்க நேமையும் சேர்த்து எனக்கு இப்படி கொடு அப்படின்னு சொல்லி முதல் காலத்தில் மட்டும் நான் டைப் பண்ணி எக்ஸலுக்கு புரிய வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். எது வரைக்கும் நமக்கு டேட்டா இது மாதிரி எனக்கு பண்ணி கொடுக்கணும், டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப்ல போயிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இதான் டேட்டா டேப், இதில் போயிட்டு ஃபிளாஷ் ஃபில் இப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அதுவாகவே புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த டேட்டாவை வந்து அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்த பேட்டர்ன் படி எக்ஸல் ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடும். ஸ்டாப் இட் ப்ரோ, எனக்கு இந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி இங்கே போய் கிளிக் பண்ணுங்க அங்கே போய் கிளிக் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி தரக்கூடாது. ஐ வாண்ட் டு பி அ ப்ரோ பிளேயர் இன் எக்ஸல் அப்படின்னு சொல்ற ப்ரோ பிளேயர்ஸ்க்காக இந்த ஃபிளாஷ் ஃபில்லுக்கு எக்ஸல் நமக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்கு. ஷார்ட்கட் என்னன்னா Ctrl+E. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதை நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் எப்படி பேட்டர்ன் எந்த பேட்டர்ன்ல எனக்கு இங்கே மெர்ஜ் ஆகி வரணும் அப்படின்றத மட்டும் டைப் பண்ண அந்த செல்லையும் கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க செல்லெல்லாம் இதே பேட்டர்ன்ல டைப் பண்ண அப்படின்றத ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு Ctrl+E டைப் பண்ணி கொடுத்துருச்சா? இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா இந்த ஃபிளாஷ் ஃபில்லுன்றது எக்ஸலுக்குள்ள இருக்க குட்டி ஏஐ மாதிரி. நம்ம எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னா போதும், இதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுவாகவே நம்ம வேலையை பார்த்து கொடுத்துரும். இந்த ஃபிளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை செய்யலாம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நேமே லாஸ்ட் நேமே கம்பைன் பண்ணலாம். இனிஷியலோட இருக்க நேம்ல இருந்து இனிஷியலை மட்டும் கூட நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும். இதுல இப்போ பாத்தீங்கன்னா இனிஷியல் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நான் இனிஷியல் மட்டும் டைப் பண்ணிட்டேன், எம்ன்றதை மட்டும் டைப் பண்ணிட்டு Ctrl+E கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க இனிஷியல் மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்துருச்சா? இதே மாதிரி இனிஷியல் பேரும் சேர்ந்து இருக்க இடத்துல இருந்து பேரை மட்டும் தனியாவும் பிரிச்சுக்கலாம், டேட்ல இருந்து இயரை பிரிச்சுக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு ஃபார்முலா எழுதணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் Ctrl+E ஃபிளாஷ் ஃபில்லோட மேஜிக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எக்ஸல்ல ஆட்டோ ஃபில்ல வச்சு சீக்வன்ஸ் அண்ட் பேட்டர்ன் ஃபில் பண்றதுக்கு ஃபிளாஷ் ஃபில்ல வச்சு எக்ஸலுக்கு லாஜிக் சொல்லி கொடுத்து எப்படி மேஜிக் பண்றது அப்படின்றத பத்தி கத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு டூலும் நம்ம நேரத்தை ரொம்ப மிச்சம் பண்ணி நம்மள எக்ஸல்ல பெரிய லெஜண்ட் அப்படின்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸல்ல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்க டவுட்டை கிளியர் பண்றதுக்கு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோல நம்ம கட் காப்பி பேஸ்ட் ஸ்மார்ட் எடிட்டிங் எப்படி பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். அப்படி இல்லைன்னா 1 3 5 8 அப்படின்னு ஆட் 8 எப்படி வரும்? 7 தானே வரும்.